மீளாதோ என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. பகுதியில் தன்னை தேடி வந்த சொர்க்கத்தை நம்ம தெய்வா தொலைச்சிட்டான் அப்படின்றத பார்த்தோம். இப்போ தொலைச்ச அந்த சொர்க்கத்தை அவன் மீட்டெடுப்பானா அப்படின்றத வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் தன்னை தேடி வந்த சொர்க்கத்தை நானே தொலைச்சிட்டேன். தானே முன்பொரு முறை கிழித்து விட்ட பின் தானே ஒட்டிய அணுவின் ஓவியத்தை எடுத்து மார்பு மீது போட்டுக்கொண்டான் தெய்வீகன். அணுக்குழுவினர் நித்து தலைமையில் ரிஹர்சல் நடத்தி கொண்டிருக்க ஜன்னல் வழியே அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் தெய்வீகன். ஒரு தடவை ஏதோ ஒரு உணர்வில் திரும்பி மேலே பார்த்தவள் அவன் தலையை கண்டதும் வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொண்டவள். அதன் பின்னர் அந்த பக்கமே திரும்பவில்லை. அவன் சிதறவிட்ட வார்த்தைகள் எவ்வளவு முட்டாள்தனமானவை என்று இப்போது புரிந்து என்ன பிரயோஜனம்? அதுவும் தேடி வந்த வசந்தத்தை உதைத்த பின். வயது வித்தியாசம் அதிகம் என குழம்பியதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனம் என்று அவள் கையால் அடி வாங்கிய பின் தானே புரிந்தது. தாயிடம் கோபத்தை சம்பாதித்து அடியும் வாங்கிய குழந்தையாய் ஏங்கி நின்றானே. வயிற்றோடு அணைத்து ஆறுதல் சொன்னாலே அன்று. அப்போதே புரிந்திருக்க வேண்டாம்? தாய்மை உணர்வுக்கு வயது கிடையாது. அதை உணர்கின்ற பொழுதில் அவனுக்கு அது மறுக்கப்பட்டு விட்டதே. அப்பா, என்னம்மா? மியூசிக் வாங்கிட்டு வர சொன்னா நித்து. ஏன் அவளே வந்து கேட்க மாட்டாளாமா? என் லேப்ல இருக்குடா செல்லம். நித்துவோட லேப்பை வாங்கிட்டு வரியாமா? போட்டு தரேன். உங்களது தான் வேணுமாம். அதுமா, மற்றவங்களோட பர்சனல் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. தைரியமாக கொடுக்க சொல்லுமா. மற்றவனா நான்? பேசாமல் எடுத்து நீட்டினான். வாங்கிய நிமிடமே அவனை முறைத்தவள் மேலும் வாதம் செய்யாமல் கையோடு கொண்டு வந்த பென்டிரைவில் போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டாள். திரும்பவும் லேப்பை தூக்கிச் சென்றவன் மேஜையில் வைக்க மனமின்றி கட்டிலில் வைத்து அதன் முன்னே கவிழ்ந்தான். ஸ்கிரீன் சேவரில் பூக்களை கையின் மின்னே மறைத்து கொண்டு குறும்பு புன்னகையோடு அவள்தான் சிரித்து கொண்டிருந்தாள். ஏய் சிலுப்பா, என்னை மன்னிக்கவே மாட்டியா? கோபத்தில் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துப்பியா நீ? என் மேலே வச்சிருக்கிற நேசம் அவ்வளவுதானா? ஓடி. தேவா, யாரோடது இந்த புது சுடிதார் செட்? எதுக்கு பின்னால போட்டே? ஆக்சசரிஸ், ஹேர் பேண்ட் எல்லாம் இருக்கே. நம்ம இனியாவோட சைஸ் தான். அவகிட்டையாவது கொடுத்துருக்கலாமே. நான் வீக்கெண்டு அன்பு இல்லம் போகிறேன்ப்பா, கொடுத்துட்றேன். சந்தோஷமாக போட்டுப்பாங்க. ஐயையோ, ஒய் திஸ் கொலவரி ஆண்டி? அவளுக்கு முன்னாடி ஐயோ! இனியா அவனை பார்த்த பார்வையில் பூமியில் புதையுண்டு போய்விட மாட்டோமா என்று குறுகி போனான் அவன். நடந்தது ஒன்று கெட்டதா இருந்தா பின்னாடி நடக்கிறதெல்லாம் அதே போலதான் பண்ணுதே. வெறுப்பாகிவிட்டான் தெய்வீகன். பிறகு பின்னேரம் அணுவின் ரிஹர்சல் பற்றி பேச்சு வர அவன் மனம் வேறொன்றில் உழன்றது. பெற்றோர் தினத்துக்காக தான் அந்த சுடியை வாங்கினான். பிறகு முட்டாள்தனமாய் அதை குப்பை தொட்டியிலும் போட்டாயிற்று. இப்போது அவளுக்கு எதுவும் இல்லையே. மறுபடியும் வாங்கி கொடுத்தானால் அவள் வராமலேயே நின்றுவிட்டாலும் விடுவாள். மகள் ஆசையாய் காத்திருக்கும் விழாவில் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை அவன். அனுமா, ட்ராமா முடிஞ்சதும் உனக்கு போட்டுக்கிறதுக்கு புது ட்ரெஸ் வாங்கலையா? நித்துவுக்கும் வேணும்ல? பின்னேரம் சித்தப்பா வந்ததும் போய் வாங்கிக்கிறீங்களா 2 பேரும்? அன்னைக்கு வாங்கினோமேப்பா, நித்துக்கு தான் இல்லை. என்கிட்ட இருக்குடா அணுக்குட்டி. எனக்கும் ஃபங்க்ஷன் பற்றி தெரியும். அதான் தெரியுமே. பப்பரப்பேன்னு எதையாவது போட்டுக்கிறது. சொன்னால் சும்மா விடுவாளா? அதுவும் வீம்புக்காகவே காலையும் மதியமும் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு இரவுக்கும் பார்சல் வாங்கி வந்திருப்பவள் செய்வதறியாது நின்றவனை அப்பா என்ற அணுவின் குரல் நினைவுக்கு அழைத்து வந்தது. அப்பா, நாளைக்கு அபி அணிலாம் வருவாங்களா? அபி, அணி, பவியத்தே, சுயந்தன் மாமா, புவி, ஆண்டி, நான், நித்து எல்லோருமே வருவோம்டா. ஓபி, அவனை கூப்பிட்டு போக முடியாது. அப்புறம் உன் பிரின்சி அப்பாவை முட்டி போட வச்சிடும். சற்றென்று எழுந்து நித்துவை குழப்பமாய் பார்த்தவன் அடக்கிய சிரிப்பில்
அவள் கன்னம் துடிப்பதை கண்டுவிட்டான். மகிழ்ச்சி அலைகள் அவனை அப்படியே தழுவிக்கொண்டன. யாஹூ! என்னப்பா? அது நாளைக்கு என் பொண்ணு பர்ஃபார்ம் பண்ண போறால, அதான். நானும் யாஹூ! ஏய் வருண், நீ சோகமா முகத்தை வச்சுக்கணும்னு எத்தனை தடவை சொல்றது? அவளை பார்த்து எப்ப பார்த்தாலும் கெக்கப்பக்கேன்னு என்ன சிரிப்பு? இனி தானே சிரிப்பாங்க. அது மனுஷங்கடா. எனக்கு கோபம் வந்துச்சு. பியா இங்க வா, நாளைக்கு ட்ராமா. இன்னும் நானே ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கணுமா? உண்மையாகவே நித்து பயங்கர டென்ஷனில் தான் இருந்தாள். நிகழ்வுக்கு முதல் நாள். இன்னும் இதை செய் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் எப்படி? அதிலும் அந்த வருண் சின்ன கேப் கிடைச்சாலும் அணுவின் பொன் போய்விடுகிறான். இந்த பூ பாரு, அழகா இருக்குல்ல, அது இது என்று இந்த வயசுல என்னம்மா கடலை போடுறான். அவளுக்கு நாற்காலி எடுத்து போடாதது ஒன்றுதான் குறை. வளரும் பயிர் முளையிலேயே தெரியுமா? எல்லாம் தில்லால் அங்கடிங்க. நித்து, 2 பேரையும் கவனிச்சியா? தெய்வாவனாக்கு மாப்பிள்ளை தேடுற செலவு மிச்சம். ஓஹோ, புவி அடக்கி வாசிடிமா. அந்த துர்வாசர் காதில் விழுந்தது. வருண் மட்டும் இல்ல, கோத்து விடுறேன்னு நானும் சேர்ந்து பஸ்பமாகி வேண்டியதான். ஏய் வருண், அனு, இப்ப நீதான் வரணும். மியூசிக் போட்டுட்டேன்ல, கடவுளே. சின்ன குழந்தைங்கடி அவங்க, எதுக்கு இத்தனை டென்ஷன்? பின்ன குரூப்பாக ட்ரை பண்ணுறேன். இதுங்க இப்படி சொதப்பினா கோபம் வராதா? நாளைக்கு நீ வேணும்னா பாரு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆமாம், என்ன பேக்லாம் பேக்கிங் ஆயிடுச்சு போல? ஏன் நித்து இந்தளவு பிடிவாதம்? அண்ணாவை பார்க்கவே பாவமாக இருக்கு. நான் பண்ணுறது தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? சாத்வி கூட தான் கிளம்புறான், அது உன் கண்ணுக்கு தெரியாதே. பாவம் அவன், அவனைத்தான் லவ் பண்ணுறல்ல. அப்புறமும் எவ்வளவு காலத்துக்கு பழசே நினச்சிட்டு இருக்க போறே? நீயும் அண்ணனும் கூட தான் லவ் பண்ணுறீங்க, அப்புறம் நீ எதுக்கு மாட்டேங்கிறே? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சாத்வி கூட தெய்வாவை கம்பேர் பண்ணினா எனக்கு கெட்ட கோபம் வரும். நீயே தான் எல்லாம்னு உன் பின்னாடியே திரியிறான் அவன். என்னைக்கோ வேற யாரையும் பார்த்துட்டு போயிருக்கலாமே. காதலுக்கு முக்கியமானது நம்பிக்கை. தெய்வாவுக்கு அதுவே என் மேலே இல்லை. எந்த விஷயத்தை எப்போ எந்த மாதிரி எடுத்துப்பான்னு பயந்துக்கிட்டே வாழ சொல்றியா? எனக்கு அவன் இல்லாமல் வாழ தெரியும். அவன் எனக்கு தேவையில்லை. ஒன்று மட்டும் சொல்லுவேன், காதலிக்கிறவங்களை கஷ்டப்படுத்துறதுல நீயும் தெய்வமும் ஒரே மாதிரி. குரல் எடுத்து கத்தியவள் அதிர்ந்து நின்ற மற்றவளை பொருட்படுத்தாமல் விடுவிடுவென வீட்டுக்குள் நுழைந்தாள். புவி மட்டுமல்ல, தோட்டத்தின் மறைவில் இன்னொரு ஜீவனும் இதை கேட்டு மௌனமாய் தன்னை நொந்து மனசுக்குள் அழுதது. உனக்கு நான் இல்லாம வாழ்றது தான் நிம்மதி, சந்தோஷம்னா அதை குலைக்கிற தைரியம் என்கிட்ட இல்லை. தெய்வீகன் உடை பற்றி பேசியதும் கோபமாகி பேசிவிட்டாலே தவிர நாளைக்கு என்ன அணிவது என்று சத்தியமாய் அவளுக்கு தெரியவில்லை. அதற்காக அவன் சொன்னதை கேட்பது போல் கடைக்கு சென்று வாங்கவும் அவளுக்கு பிடிக்கவில்லை. தான் வழக்கமாய் அணியும் ஜீன்ஸ் ஸ்கர்ட்களை நாளை அணிய முடியாதே என அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. எல்லாவற்றையும் அடுக்கி பேக்கில் வைத்தாயிற்று. யோசனையோடு நின்றவளுக்கு திடுமென புவி தனக்கு பரிசளித்த புடவை நினைவு வந்தது. மீண்டும் அனைத்தையும் கவிழ்த்து கொட்டி அந்த புடவையை ஒருவாறு தேடி கண்டுபிடித்தாள். கொண்டு வந்த அன்றே சண்டையிட்டு பிளவுஸும் தேய்க்க வைத்த புவி வாழ்க. கட்டலாமா? தன் மீது போட்டுக்கொண்டு யோசித்தாள். பார்சல் மாறி போயிடுச்சு போலையே. அன்றொரு நாள் அவளை அழ வைத்து கிண்டல் செய்து குரல் மறுபடியும் காதில் ஒலிக்க அவளது முடிவதன் பின் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை. அழகாக ஃப்ளீட் செய்து அயன் செய்து வைத்தாள். 10வது தடவையாக அந்த பச்சை சுடியை எடுத்து பார்த்தாள். இதை யாருக்காக வாங்கியிருப்பான் என்று எவ்வளவு நாள் குழம்பியிருப்பாள். அவளுக்கென்று வாங்கிவிட்டு அவளையே சந்தேகப்பட்டு கோபத்தில் குப்பையில் போட்டிருக்கிறான். அவளையே போட்டது போல் அல்லவா வலிக்கிறது. அன்பிலத்தில் தானே கொடுப்பதாக ஆன்ட்டியிடம் காரணம் சொல்லி அதை எடுத்து வந்து விட்டாள். அவன் அவளை குப்பையில் வீசியிருக்கலாம். ஆனாலும் அவளுக்கென்று அவன் வாங்கியதை வேறொருவர் போடுவது
அவள் நிச்சயமாக அணிய மாட்டாள்தான். ஆனால் இன்னொருவருக்கெல்லாம் அதை தர முடியாது. நித்து, பூனைக்குட்டி, அணுக்குட்டி, ஐயோ நாயம்மா, அனி, அபி, டே ஒவ்வொருத்தரா வாங்கடா. இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஒபியை. ஒபி, ஹலோ சொல்லு. குரல்கள், ஹாலில் குரல்கள் ஒலிக்க ஓடி வந்தவள் பவியை கண்டதும் பவிக்கா என்றபடி ஓடிச் சென்று அவளை அணைத்து கொண்டாள். ஒரேடியா இங்கேயே தங்கிட்டியே என்றபடி அவளை வளைத்து கொண்டாள் மற்றவள். அவர்களின் பாசம்தான் இத்தகையது. இனியாவையும் யாராவது கட்டுப்படுத்த முடியுமானால் அது பவி அல்லவா? மனம் நொந்திருந்த சமயம் அக்காவை கண்டதும் பெரும் உணர்ச்சி போராட்டமாக கண்கள் குளமாவதை தடுக்க போராட வேண்டியிருந்தது. இரட்டை வாள்களையும் ஒபிக்கு பிடித்துவிட அபி, அனி, அனு இவர்களுடன் சாத்வியம் சேர்ந்து அந்த வீட்டையே 2 பண்ண தொடங்கினர். புவி ஆன்ட்டியுடன் பேசிக்கொண்டு கிச்சனுக்கு சென்றுவிட தரையில் அமர்ந்து சோஃபாவில் அமர்ந்திருந்த பவியின் மடியில் தலை சாய்த்து கொண்டாள் இனியா. நித்து, என்னடியாச்சு? என்னது, முகமே சரியில்லையே, நீ ரொம்ப வளர்ந்த மெச்சூர்டான மாதிரி தோணுது. அதுக்கா, இங்கே கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கிட்டேன். எனக்கு கிளாஸ் தொடங்குதுக்கா, நாளைக்கு போகணும். அணுவை விட்டுட்டு போகணும்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணீர் துணிகள் அவள் கண்ணில் உற்பத்தியாக படுத்திருந்தவளின் முதுகை இதமாக நீவி விட்டாள் பவி. ஆனால் எதுவும் கேட்கவில்லை. அப்புறம் புவி எப்படி இருக்கா? நீ வந்ததில் ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? ஆமாக்கா, கொஞ்சம் இப்பெல்லாம் சிரிக்கிறா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனசு மாறுவான்னு காத்துட்ருக்கிறது வேஸ்ட்டுக்கா. அதிரடியாக தான் ஏதாவது பண்ணணும். ஆனால் நீ எதுவும் சொல்லாதே, எதுவும் ட்ரை பண்ணாதே. இது சதாவோட வேலை, அவனே தான் பண்ணணும், புரிஞ்சுதா? ஏன்கா, யார் குத்தினாலும் அரிசியானா சரிதானே? இல்லடா, எல்லா விஷயத்துலேயும் அது பொருந்தாது. ராமர் வந்து கூட்டிட்டு போகிற வரைக்கும் சீதா காத்திருந்தாங்களே, அனுமார் கூட கிளம்பி போயிருக்கலாமே, ஏன் போகலை? நீ நான் கிடைக்க என்ன பண்ணுறேங்கிறதுல தான் உனக்கு நான் எவ்வளவு தேவைங்கிறது புரியும், புரிஞ்சுதா? அவங்க லவ்ல நாம் தலையிட்டா அங்கே புவிக்கு மரியாதை இல்லை, புரியுதுக்கா? புவி வந்து விட அந்த பேச்சு அப்படியே நின்றது. சேர்ச்சி குளியலின் பின் இருவருக்கும் நடந்த சண்டை இன்னும் சரியாகவில்லை போலும். ஆனால் தலையே போனாலும் தன் காரியமே முக்கியம் என்று அவள் பின்னே சுற்றும் சாத்விகனைத்தான் காணவில்லை. வந்ததிலிருந்து இனியா பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். எல்லோரிடமும் பேசி வழக்கம் போல குழந்தைகளுடன் விளையாடியானே ஒழிய புவியை திரும்பியும் பார்க்கவில்லை. இவள்தான் அடிக்கடி அவனை திரும்பி பார்த்துவிட்டு பின் வெடுக்கென எழுந்து உள்ளே போனாள். அதன் பிறகும் அவன் பார்க்கவோ பேச முயலவோ இல்லை. புவி அமைதியற்று இருப்பது அப்படியே தெரிகிறது. நீ ஜெயிக்க போறடா மச்சி. சாத்வி நின்று கொண்டு இடத்தை தேடி போனால் இனியா. என் பொம்மையை குடுடா. மாட்டேன் போ. அபி, ஏண்டா அவளை வம்புக்கு இழுக்கிறே என்றபடி அபியின் கைகளில் தலைகீழாக தொங்கிய அணுவின் பொம்மையை பறித்தெடுக்க முயன்று கொண்டிருந்தான் சாத்விகன். எங்க கூட விளையாட வர சொல்லு. தீவிரவாதியடா நீ. அவளை விளையாட்டுக்கு வர சொல்ல அவ பொம்மையை கடத்தி பிளாக்மெயில் பண்றியா? அவன் சொன்ன விதத்தில் அடக்க முடியாமல் சிரித்தவள் மாடியில் வந்து மறைந்த புவியின் தலையை கண்டுவிட்டாள். என்னடா, பூமி பக்கம் மாறி உன்னை சுத்துதே. கண்டுக்காத, விடு. என்னாலெல்லாம் ஃபாரின்ல தனியாக இருக்க முடியுமா சொல்லு? அதான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். விட்டா இவளை பிடிக்க முடியாது. அதனால் போகிறதுக்கு முன்னாடி இவளை ஒரு வழி பண்ண போகிறேன். அடப்பாவி. சீ எருமை, அதிலடி. முக்கியமாக நான் வந்ததே அதுக்குத்தான். தெய்வானா ஹெல்ப் தான் ரொம்ப தேவை. என்னடா அது, சீக்கிரம் சொல்லேன். அது தெய்வானாக்கு எங்கள் லவ் தெரியும்னு பம்பளி மாசுக்கு தெரியாதில்ல என்று ஆரம்பித்து தன் திட்டத்தை விவரித்தான். ஆவென்று வாய்ப்பிழந்து கேட்டவளை உலுக்கி, இதுக்கு அண்ணா ஒத்துப்பாரா நித்து என்று கவலையாய் வினாவினான். சூப்பர் பிளான் மச்சி,
உங்க அண்ணாவை நான் பார்த்துக்கிறேன், கவலையை விடு என்றபடி தேவாவை தேடி நடந்தாள் இனியா. புவி விஷயமா பேசணும் என்று தேவாவை இழுத்தபடி பூங்கா சென்றவள் திட்டத்தை அவனுக்கு விளக்கினாள். இதெல்லாம் சரி வருமா என்று சந்தேகமாய் கேட்டவனுக்கு, நீ சொதப்பாம பண்ணினா எல்லாம் சரியாகும் என்று கிட்டத்தட்ட அவனை மிரட்டியே சம்மதிக்க வைத்தாள். போறதுனே முடிவு பண்ணிட்டியா? நான் பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்குறேன்ல. வேணாம் தெய்வா, நம்ம 2 பேருக்கும் சரியில்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க. பிறகு பழைய கதை ரிப்பீட் ஆகுது. இன்னொரு தடவை என்னால் இதை தாங்க முடியாது. சாரி. சரிதான் போடி. நானும் என் பொண்ணும் நீ வர்றதுக்கு முன்னாடி இருக்கலையா, அப்படியே சமாளிச்சுப்போம். உனக்கு அவ்வளவு பிடிவாதம்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சந்தோஷம், அப்படியே நல்லா இருங்க. விடுவிடு என்று முன்னால் நடந்தாள் இனியா. ஈகோ இருக்கும் இடத்தில் காதல் இருக்கவே இருக்காது. நீ இன்றி நான் இல்லை என்ற நிலையில் இணையிடம் சரணடைவதல்லவா காதல். நீ இன்றி வாழ்ந்து காட்டுகிறேன் பார் என்று இணையிடம் சவால் விடுவதா காதல்? சாத்விகனைப் போல வாழ்க்கையின் முதல் தேவை தான் இணைதான் என்று உணர்ந்து கொள்வார்களா இந்த இருவரும்? ஒருவரிடம் ஒருவர் சரணடையும் நிலைக்கு வருவதற்கு இந்த பிரிவு உதவுமாயின் அதுவும் வரவேற்கத்தக்கதே. வேண்டா வெறுப்பாக ஆட்டுத்தோல் போர்த்தி கொள்வதைப் போல முகத்தை வைத்துக்கொண்டு கோட்டுக்குள் தன் கைகளை திணித்து கொண்டிருந்தான் தெய்வீகன். நேற்றே பவி கண்டிப்பாக சொல்லியிருந்தாள், அண்ணா கோட் போடாம வரக்கூடாது. சையந்தன் கூட அயன் பண்ணிட்டு இருக்கார், நீங்க வழக்கம் போல வரப்போறீங்களா? அவனுக்கு கோட் போடுவது அலர்ஜி. மிக முக்கிய தருணங்கள் தவிர அணியவே மாட்டான். ஆனால் பவிக்கு மறுப்பதாவது? அணிந்து கொண்டு முக சினுக்கத்துடன் கண்ணாடியில் தன்னை பார்வையிட்டவன் இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்து பார்க்கணும். இன்னைக்கு போய் இதை போட்டுக்க வேண்டியதாயிற்று. அவன் கோபம் தங்கையின் கணவனிடம் திரும்பியது. உன்கிட்ட நான் சொல்லிவிட்டேனா? எதுக்கு நேத்த அயன் பண்ணி சீன போட்ட உன்னை? வெளியில் வந்தவன் ஹாலில் சாப்பிட்டு கொண்டிருந்த அணுவை கண்டு முகம் மலர்ந்தான். அப்பா, யூ லுக் பிரிட்டி. ஹேண்ட்ஸம். பொண்ணுங்களை தான் பிரிட்டின்னு சொல்லணும். படிகளில் குதித்து வந்த அந்த இரட்டை வாள்களுக்கு நன்றாகவே கேட்டுவிட்டது. தப்பா சொல்லிட்டா. இனி இது அணி. எதுக்கு இவ்வளவு சாப்பிட்றா? இது அபியின் குரல். அபி சும்மா இருக்க மாட்டியா? எப்ப பாரு அவளை வம்புக்கு இழுக்கிறது. பவியின் குரலை கண்டு கொள்ளாத அந்த குறும்பு சிறுவன் வாயை நன்றாக உப்ப வைத்து அள்ளி சாப்பிடுவது போல வாயால் சத்தமிட பவியின் குரல் இப்போது அபி என்று அதட்டியது. ஆனால் அவனை கண்டுகொள்ளாமல் தன் சீரியலை முடித்துவிட்டு நிதானமாய் எழுந்து, அபி, நான் இன்னைக்கு குரூப் சாங் அப்புறம் ட்ராமா எல்லாம் பண்ணுறேன்ல, எனக்கு ரொம்ப எனர்ஜி வேணும். அதான் இவ்வளவு சாப்பிட்டேன். இப்போ மில்க்கும் குடிக்க போகிறேன், நீயும் சாப்பிடு. இல்லைன்னா பியா மாதிரி டோம்னு விழுந்துடுவேன். மெல்லிய குரலில் சீரியஸாக சொல்லிவிட்டு பால் கப்பை எடுத்துக்கொண்டு அசால்ட்டாக மாடியை நோக்கி நடந்தாள் அனு. சாத்வி விசிலடிக்க தெய்வீகனுக்கு சிரிப்பு வந்தது. பின்னே சாதாரண ஆளா அவளை ட்ரெயின் பண்ணது. பெரியம்மா, இன்ஜின்னா என்ன என்றபடி அவன் பேண்ட்டை இழுக்க, அண்ணா, இவன் பல்ப் வாங்கினதை எப்படி சமாளிக்கிறான் பாத்தியா? அது இஞ்சி இல்லடா, எனர்ஜி. அனி கொஞ்சம் பவி மாதிரிடா. ஆனா சதா, அபி அப்படியே உன்னோட குளோனிங் தான்டா என்றபடி சயந்தன் எடுத்து கொடுத்தான். டேய் மாமா, இதெல்லாம் நல்லா இல்லை என்றபடி சாத்வி சயந்தனுடன் சண்டைக்கு போக சிரிப்புடன் பார்த்திருந்த தெய்வீகன் கவனம் அணுவின் ஹே என்ற சத்தத்தில் கலைந்து மாடி ஏறியது. புவியுடன் ஏதோ பேசியபடி அவசரமாய் மாடியிலிருந்து இயங்கிக் கொண்டிருந்தாள் இனியா. சாத்வியின் விசில் சத்தம் இப்போது பலமாய் கேட்க தேவாவின் கவனம் புறச்சூழலை தவிர்த்து அவளில் குவிந்தது. சாரி அணிந்திருந்தாள். அனு அவள் கைப்பற்றி ஏதோ கூற அவள் புறம் திரும்பி சிரித்தபடி ஏதோ சொன்னவள் திரும்பிய வேகத்தில் காதில் இருந்த குட்டி ஃபேன்சி ஜிமிக்கிகள் ஆடின.
கண்ணுக்கு மிக லேசாக மையிட்டு பிரெஞ்சு பின்னல் கழுத்து வரை வர மீதி முடி தோகையாய் முதுகை தழுவி இடை தாண்டி வழிந்தது. இதுவரை பெண்ணையின் அடையாளமாய் சுடிதார் கூட அவள் அணிந்து பார்த்திராதவன் இன்று அவளை புடவையில் பார்த்ததும் தடுமாறித்தான் விட்டான். தன்னையே நமட்டுச் சிரிப்புடன் சதா வேடிக்கை பார்ப்பதைக் கண்டு அவசரமாய் தன்னை மீட்டு கொண்டான் அவன். பவி அவளை அணைத்து மகிழ்ச்சி தெரிவிக்க வெட்கமாய் சிரித்தவள் பின் வெகு வேகமாய் எதையோ தேடி உள்ளே சென்றாள். இவன் நடை மட்டும் மாறவே மாறாதுப்பா. இன்னும் உள்ளே என்ன பண்றா? நேற்று இரவு வரை ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து எடுத்து வைத்து விட்ட பிறகும் திருப்தி இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தவளை பவி வந்துதான் அதட்டி படுக்க அனுப்பினாள். நித்துவின் பின்னே நிழலாய் அணு ஓட, அவள் பின்னே அபி, அவன் பின்னே அணி, அனைவரையும் தொடர்ந்த ஒபி உள்ளே ஓடியது பார்க்கவே சிரிப்பாக இருந்தது. கான்வே வருது பவி, தள்ளி நில்லு. ஹஹா, சும்மா இருடா. அவ காதுல விழுந்தது. தேவானா சயந்தண்ணா எல்லாரையும் ஆண்டி சாப்பிட கூப்பிடுறாங்க. வாங்க பவிக்கா. புவி வந்து அழைத்தாள். அண்ணா நீங்க சாப்பிடுங்க, நேரமாச்சு. நானும் நித்துவும் அணுவை கூப்பிட்டுட்டு எர்லியா போகணும். நித்து, அணு. சாத்வி எழுந்து வாசற்புறம் திரும்பி விட்டாள். சாப்பிட்டு போக சொல்லுக்கா. மெல்லிய குரலில் புவி பவியிடம் முறையிட, 2 பேரும் போற வழியில பார்த்துக்கிறோம் என்றபடி அவனை ஏறிட்டும் பார்க்காமல் அணுவை ஒரு கையிலும் ஏதோ பைகளை மறு கையிலும் பிடித்தபடி புயலாய் வெளியேறினாள் இனியா. அப்பா பாய்ப்பா, பாய் அபி, அனி, அத்தை பாய். தன் குரலை நம்பாமல் கையசைத்த மகளுக்கு விடை தந்தான் அவன். இவ்வளவு நேரமும் கண்ட கனவில் வெந்நீர் ஊற்றியது போல் இருந்தது அவனுக்கு. சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக் கொள்வதில்லை என்பது இதுதானோ? அவன் மட்டும் என்ன முயலா? பவி, நீங்க எல்லோரும் சாப்பிடுங்க, நான் அவசரமாய் மேனேஜரை பார்க்கணும் என்றபடி தன் காரை நோக்கி விரைந்தான் தெய்வீகன். அடுத்த நிகழ்வாக தனிப்பாடல் பாட வருவது ஹரணி மாத்ரா ஜெய்சிங். மழலை குரல் என்று ஆங்கில மொழியில் கொஞ்சிக் கொண்டிருந்தது. இன்னும் 3 நிகழ்ச்சிகளுக்கு பின்னர்தான் அணு மற்றும் தோழர்களின் குழு நாடகம் இருந்தது. மகளின் முதல் மேடை நிகழ்ச்சி. ஒரு இளம் தந்தையாக உண்மையில் ஒருவித பூரிப்போடும் பதற்றத்தோடும் சீட் நுனியில் அமர்ந்திருக்க வேண்டியவன் அந்த எண்ணமே இல்லாமல் மேடையின் பின்புறமும் முன்புறமுமாக ஓடிக்கொண்டிருந்தவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு இவன் ஒருவன் மட்டுமல்ல, அவ்வளவு கூட்டமும் கூட கருத்தில் இல்லை. அந்த வாண்டுகளின் அலங்காரமும் அது இதுவென்று ஓடிக்கொண்டிருந்தாள். ரொம்பத்தான் சீன் போடுறா என்று கோபமாக எண்ணினாலும், டேய், அவ அங்க இல்லைன்னா நீங்க ஹாயா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவ்வளவு ஏன், அவ மட்டும் உன் வீட்டுக்கு வரலன்னா இப்போ உன் பொண்ணும் உன் பக்கத்துல உட்கார்ந்து கைதான் தட்டிட்டு இருந்திருப்பா. உண்மை அவனை சுட்டது. இதோ இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் இன்னைக்கு சாயந்தரமே முடிவு வந்துடும்ல. இனி மறுபடியும் அவனும் அணுவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி. அவ போறதை எப்படி தாங்கிக்க போகிறாள் அணு? மகனை நினைத்து மனம் கலங்கியது. நொடிக்கும் ஒரு முறை அவளை தேடும் அவன் நெஞ்சம் மட்டும் இருந்து விடுமா? ஆனால் அவள் சின்ன பெண். அவளுக்கே இந்தளவு வைராகியம் இருக்கும்போது அவனும் சமாளித்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அவமானம். இவ்வளவு காலம் எதையெதையெல்லாம் தனியாக சமாளித்தவனுக்கு இது முடியாதா என்ன? அவளை தேடி தொடர்ந்த விழிகளை மேடையை நோக்கி வலுக்கட்டாயமாய் பதித்தான். 2 வரிசையாய் இருந்த பார்வையாளர் வரிசைகளில் இவனும் புவியும் ஒருபுறமும், சாத்வி, பவி, அபி, அனி, சயந்தன் மறுபுறமும் அமர்ந்திருந்தனர். இப்போது வேக வேகமாய் பின்புறம் இருந்து வந்த இனியா பவி பக்கத்தில் அமர்ந்து கொள்வது கடைக்கண்களில் தெரிந்தது. தன் அருகில் வெறிச்சோடி கிடந்த ஒரு இருக்கையை பார்வையாய் பார்த்துவிட்டு கோபமாய் மேடை நோக்கி திரும்பிக் கொண்டான் அவன். பக்கத்தில் இருந்த பவி மேல் மெதுவாக சாய்ந்து கொண்டாள் இனியா. கண்களில் மெல்லிய நீர்ப்படலம் பூத்திருந்தது.
அணுவின் நாடகம் பற்றி அவளுக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. எல்லாம் தயாராய் வைத்தாயிற்று. குழந்தைகள் தானே, தவறு செய்தாலும் மேடையில் நடித்த குஷியை போது அவர்களுக்கு. அவள் கவலையெல்லாம் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான். வீராப்பாக சவால் விட்டாலே தவிர ஒரேடியாய் போவதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. நேற்று பரபரப்பில் எதுவும் தோன்றவில்லை. ஆனால் தூக்கம் வராமல் வெகு நேரம் உழன்ற போதும் ரொம்பவே கவலைப்பட்டாள். இனி அவளுக்கு வாழ்வு ஏது? போனால் தாத்தா பாட்டிக்கு ஆப்ரேஷன் பற்றி சொல்ல முடியாது. சாத்வி ஃபாரின் போவதால் தெய்வாதான் வருவான். இப்போதிருக்கும் நிலையில் அவனிடம் கடமைப்படுவதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆகவே இனி பிரவீன் துணையோடு தான் சமாளித்தாக வேண்டும். கனவிலும் வயதாகி கிழவி தோற்றத்தோடு பிரவீனின் குழந்தைகளை ஏக்கமாய் பார்ப்பது போல் கண்டுவிட்டு அலறி எழுந்தரித்து அழுதாள். பார்க்கிலும் சண்டைதானே போட்டான். இன்று காலை தெய்வா ஏதாவது சொல்லி நிறுத்தினால் சரி என்று சொல்லி நின்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு தான் தயாரானாள். அவள் இறங்கி வரும்போது ஒரு நிமிடம் பார்த்தவன் பிறகு திரும்பிக் கொண்டு விட்டானே. பவிக்கா, வாஞ்சியுடன் சாத்வி, புவி, அணு எல்லோரும் பாராட்டும் போது பார்க்க வேண்டியவன் மறுபுறம் திரும்பி நின்றதால் கோபம் கொண்டுதான் வெடுக்கென உள்ளே சென்றான். பிறகு சாப்பிடாமல் போன போதும் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. என்னதான் சாத்வி பேசாவிட்டாலும் புவி கேட்டால்தானே. இப்போதும் அவனை பார்த்து கொண்டே நடந்து வந்தாள். அவன் அருகில் போய் அமர ஆசையாய் இருந்தது. தன்னை கண்டால் அழைப்பானோ என்ற எண்ணத்தில் அவனையே பார்த்தாள். அவனோ மேடையே பார்த்தபடி இருந்தான். அதுவும் திரை சீலையிட்டு மூடியிருந்ததே. அவள் வந்தது தெரியாதா என்ன? பக்கத்தில் அமர வைக்க கூட மனசில்லை அவனுக்கு. இன்றிரவு போகாமல் ஏதாவது சாக்கு சொன்னால், ஏன் போகாமல் இருக்கிறாய் என்று கேட்டாலும் கேட்பான். அணுவிடம் என்ன சொல்ல போகிறான்? அதை நினைக்கவே அழுகையாய் வந்தது. வித்தியாசத்தை உணர்ந்த பவி திரும்பும் முன்னர் மெதுவாய் எழுந்து கொண்டு மறுபுறம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் அவள். அடுத்த நிகழ்வாக வரவிருப்பது குழு நாடகம். வழங்குவோர் வருண், பிரபாகர். அணு தெய்வீகள். அறிவித்தல் தொடர்ந்தது. வருண், அபி, நித்து, அணு வரப்போறா. அணி உற்சாகமாய் கூவ, கொலைவெறி பையன் என்றான் முகத்தை சுழித்தபடி அபி. ஓஹோ, அணுதான் வரப்போறா. அபி சேட்டை பண்ணாம பார்க்கணும். அபிக்கு ஏனோ வருணை கண்டால் ஆகாது. அவனுக்கு வருண் கொலவெறி பையன். மேடையில் திரை விரிந்தது. அது அணுவின் சோகக்கதை விருப்பத்துக்காய் இனியா தயாரித்த குட்டி ஆங்கில நாடகம், ஜொனாதன்ஸ் ஏஞ்சல். முதலில் இனியாவின் குரலில் முதல் நரேஷன் வந்தது. தேவதைகளின் அரசாங்கத்தில் ஒரு வழக்கு நடைபெறுகிறது. அங்கு நடுவில் நின்று கொண்டிருப்பது அந்த உலகத்துக்கே செல்ல குழந்தையான வெனிஸ். அவளுக்கு பெரியவர்களுடனான உலகத்தில் வாழ்ந்து அழுத்துவிட மனிதர்களைப் போல மண்ணில் உருண்டு பிறண்டு குழந்தை உலகின் ஆனந்தங்களை அறிய ஆசை பிறந்தது. அனைவரது கண்ணீரையும் மறுப்பையும் மீறி தலைவர் அவளை பூமிக்கு அனுப்பச் சம்மதிக்கிறார். ஒரே ஒரு நிபந்தனையுடன், நீ முதலில் வாழ்வதற்கு ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது உனக்கு மனித சிறுமி உருவம் கிடைக்கும். நீ மனித வாழ்க்கையை இந்த பிறவியில் தொடரலாம், சாதாரண மனுஷியாக. நீ தேர்ந்தெடுத்து பழகும் சிறுவன் எக்காரணத்தாலும் உன்னை மறக்கவோ மறுதளிக்கவோ கூடாது. அப்படி நடந்தால் நீ மறுபடியும் தேவதையாய் இந்த உலகத்திற்கு வந்து விடுவாய். அதன் பிறகு அவனால் உன்னை பார்க்க முடியாது. வெனிஸ் மகிழ்ச்சியாய் செல்ல, தலைவரோ மனிதர்களின் குணம் புரியாத குழந்தை என்று மௌனமாய் சிரிக்கிறார். அதோடு குரல் முடிவுற இதமான இசை பின்னணியில் அணு வெனிஸாக மேடையில் தோன்றினாள். வெண்ணிற ஆடையில் கொள்ளை அழகாய் இருந்தால் குழந்தை. அணு, அணு என்று அபி கீழிருந்து குரல் கொடுக்க, சாத்வி அவன் வாயை பொத்தி அடக்கினான்.
அவ என்ன கிரிக்கெட்டா ஆடுறா நீ சேர் பண்றதுக்கு? ஒவ்வொரு இடமாய் வெனிஸின் தேடல் தொடர்ந்தது. முதலில் அழகான குழந்தையாய் பார்த்து தேடியவள் அவர்களின் நடத்தையைக் கண்டு திகைத்து பிறகு சாதாரண குழந்தைகளை தேடினாள். யாருமே தன்னை ஒரு காலத்திலும் வெறுக்காதிருப்பவர்களாய் தோன்றவில்லை. மனம் வெறுத்து கவலையோடு அவள் செல்லும் போதுதான் ஒரு ஒதுக்குப்புற கிராம அழுக்கு பையன் ஜொனாத்தனை காண்கிறாள். வருண் உண்மையிலேயே பயங்கர அழுக்காய்தான் இருந்தான். அவன் கொலவரி பையன். சீ, மறுபடியும் உன்னை தூக்கி வெளியே எறிஞ்சிட வேண்டா குண்டா என்று சாத்வி பல்லை கடித்தான். சோகமான முகமும் பசிக்கண்களுமாய் எட்டாத பழமொன்றை எட்டி எட்டி பறிக்க முயன்றவனை கண்டு தானே பறித்து போட்டா வெனிஸ். அவன் பயந்து ஓடவும், பயப்படாதே சாப்பிடு என்று அவளை அறியாமலேயே முதல் வார்த்தையை அவனிடம் பேசிவிட மனித சிறுமியாக மாற்றப்பட்டு விட்டார். இப்போது சற்றே பழைய சட்டையுடன் மேஜையில் அனு வந்தாள். பிறகு அவனிடம் பேசி பேசி அவனை குளிக்க வைத்து பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுத்து அவனை மாற்றினாள் வெனிஸ். மனம் முழுக்க அன்புடன் இருவரும் கைகோர்த்து திரிந்தனர். அழகான பாடல் ஒன்றின் பின்னணியில் காட்டுப்பழங்களை பொறுக்கி பெரிய இலையில் வைத்து பாதையில் களைத்து வரும் மக்களுக்கு விற்று தங்கள் வயிற்றை நிறைத்தனர். இதை கண்ட இன்னொரு சிறுமி தானும் இதே வழியை பின்பற்ற இவர்களின் வருமானம் குறைந்து பசித்தது. திருடக்கூடாது என்று வெனிஸ் சொன்னதை கேளாமல் பிற நண்பர்களோடு கடை ஒன்றுக்கு திருடச் சென்ற ஜொனாத்தன் அகப்பட்டுவிட அவனை நிறுத்த ஓடி வந்த வெனிஸ் ஏதாவது சொல்லி விடுவாளோ என்று பயந்து அவள்தான் திருடச் சொன்னதாக கூறிவிட வெனிஸின் மனித உருவம் மறைந்தது. அவனால் அவளை பார்க்க முடியாவிட்டாலும் அவள் அவனை நேசித்தாள். தண்டனை பெற்று தவித்தவனுக்கு மாயமாய் உதவினாள். தன் குரல் மூலம் அவனை வழிநடத்தினாள். ஜொனாத்தன் வளர வளர அவளை எக்கோ ஏஞ்சல் என்று அழைத்து அந்த குரலிடம் பேசுவதை பழக்கமாக்கி கொண்டாள். அவனை வழிப்படுத்தி விட்டாள். தன் இல்லம் செல்கிறாள். ஜொனாத்தனன் அவள் நினைவில் உருக அவள் அங்கே சோகத்தில் இருக்க மனம் இறங்கிய தேவதைகள் வெனிஸுக்கு மானிட உருவம் அளித்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஜொனாதனும் வெனிஸும் மற்ற நண்பர்களும் ஆனந்தமாய் பாடுகிறார்கள். கைத்தட்டலில் ஹால் அதிர்ந்தது. பாதிக்கு பாதி நரேஷன் என்றாலும் குழந்தைகளின் அழகும் நடிப்பும் இசையும் அதை உண்மையிலேயே மிக அழகான ஃபேரிடேலாக்கி இருந்தது. பொருத்தமான இசை, பாடல்கள், ஒளிப்பதிவு எல்லாவற்றையும் தெய்வீகன் பொறுப்பேற்று இருக்க மேடை அமைப்பு, பின்னணி, காட்சி அமைப்பு செய்தது வருணின் அப்பா பிரபாகர். எல்லாமே அற்புதமாய் இருந்தன. முக்கிய கதாபாத்திரம் ஏற்ற 4 குழந்தைகள் மற்றும் மீதி குட்டி காட்சிகளுக்கு விருப்பமாய் வந்த எல்லா குழந்தைகளுமே அவ்வளவு நன்றாய் செய்திருந்தனர். நேற்று இவர்களையா திட்டி அவ்வளவு டென்ஷன் ஆனோம் என்று இருந்தது இனியாவுக்கு. 11 மணி ஆகியிருந்தது. அவர்களுடையது கடைசி நிகழ்வாகவும் இருக்கவே குழந்தைகளை பாராட்ட ஓடிச் சென்றாள் இனியா. அங்கே அணுவை தூக்கி இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டபடி மிக லேசாய் கண்கலங்கிய கண்களுடன் தெய்வீக நின்றிருந்தான். முற்று முழுதாக அணுவின் தந்தையாக. அணுவுக்கு கை கொடுத்து முத்தமிட்டு வாழ்த்தியவள் மற்ற குழந்தைகளையும் வாழ்த்தினாள். பவி, சாத்வி, புவி குழந்தைகள் அனைவரும் வந்து வாழ்த்தினர். தெய்வீகன் அணுவை கீழே இறக்கவே இல்லை. இது என் சொத்து என்பது போல நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டு நெற்றியில் முத்தமிட்டபடியே இருந்தான். எதற்கோ அவர்களை கடந்து சென்றவளை கைப்பிடித்து நிறுத்தி, தேங்க்ஸ் இனியா என்றான் குரல் கரகரக்க. குரலை நம்பாமல் இவள் தலையாட்டி வைக்க அவன் அதை பார்த்தால்தானே. அங்கே நின்றிருந்தது அடிக்கடி கோபப்படும், பொறாமை கொள்ளும், சில நேரங்களில் குழந்தைத்தனமுமாய் நடந்து கொள்ளும் அவளது காதலன் அல்ல. முழுக்க முழுக்க தன் சின்ன மகளின் திறமையில் பெருமிதமாய் உணர்ச்சி பெருக்கில் தவிக்கும் ஒரு தந்தைதான். அவர்களின் உலகத்தில் இருவரையும் விட்டுவிட்டு
வந்தவளுக்கு தான் எதிர்கொள்ளப் போகும் கடுமையான நாட்களை பற்றிய பயம் வந்தது. ஐயோ, 12 மணி ஆயிடுச்சே, பின்னேரம் 6 மணிக்கு கிளம்பணுமே. இப்போ நித்து என்ன பண்ண போறா? தெய்வீகன் அவளை தடுத்து நிறுத்துவானா, இல்லை அவ கொழும்பு தனியாக போயிடுவாளா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரிஸ். இது மீளாதோ என் வசந்தம்.